அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நரகில் தள்ளும் நச்சு வார்த்தைகள். இன்றைய முஸ்லிம் பெண்கள் தாம் என்ன பேசுகிறோம் என்று கூட யோசிக்காமல் பேசுவதை பார்க்கலாம். அப்படி பேசக்கூடிய பேச்சுக்களில் பல வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் வார்த்தைகளாக இருப்பதை காணலாம். சில காரியங்களை செய்தால் அதனால் தீங்கு ஏற்படும் என்றும் நம்புகின்றனர். குறிப்பிட்ட நேரங்களில் தர்மமோ அல்லது இரவலாக பொருளோ தந்தால் வறுமை ஏற்படும் என்றும் நம்புகின்றனர். இவை சரியா என்பதை பார்ப்போம். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் திடீரென்று தமக்கு தேவைப்படும் ஒரு பொருளை கேட்கின்றனர். பகலில் கேட்டால் கொடுக்கும் குணமுடையவர்கள் கூட மாலை நேரத்திலோ இரவிலோ கேட்டுவிட்டால் போதும். இவர்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லை. நேரம் காலம் தெரியாம கேட்கிறாங்க. ஊசி தண்ணீர் பணம் கேட்டால் மாலை நேரங்களில் கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா என்று கேட்கின்றனர். இதனால் தரித்திரம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகின்றனர். இரவு நேரத்தில் பணம் கொடுத்தால் நம்முடைய பரக்கத் பணம் அவர்களுக்கு போய்விடும். அந்த நேரத்திலே தண்ணீர் கொடுத்தால் நமக்கு கஷ்டம் வந்துவிடும் என எண்ணுகிறார்கள். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வே படைத்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், காலை மாலை இரவு பகல் அனைத்தையும் அவனே படைத்தான். இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இறைவனை அஞ்சுகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன. அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 6. இரவை பகலில் நுழைக்கின்றாய், பகலை இரவில் நுழைக்கின்றாய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய். நீ நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறாய் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 27. இந்த வசனத்தில் அல்லாஹ் இரவு பகல் மாறி மாறி வருவது தன்னால் தான் என்று கூறுகிறான். இரவு நமக்கு எப்படி தீங்கு தரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 155. அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாருமில்லை. அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்திவிட்டால் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 17. மேற்கண்ட வசனத்தில் நமக்கு வறுமை, தரித்திரம் போன்ற எந்த துன்பம் வந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே வந்தது என்று கூற வேண்டும். மாறாக இரவுக்கோ அல்லது மாலை நேரத்திற்கோ துன்பம் தரும் அதிகாரம் உண்டு என்று நம்புவது இணை வைக்கும் செயலாகும். அல்லாஹ்வுக்கு இணையாக மனிதனையோ மண்ணையோ பொருளையோ நேரத்தையோ கொண்டு வந்தால் அது நம்மை நரகில் தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.